ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெங்களூர் குக்கிங் தமிழ். இன்றைக்கி தக்காளி ரசம் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு வேக வச்சுட்டு அதில் தக்காளி ரசம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கரில் கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். ரசம் அதிகமாக கூட்டினீங்கன்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வரைக்கும் வரட்டும். பருப்பு நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 பேடக் சில்லி எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். நெடி வராமல் இருக்கிறது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி வறுத்துக்கோங்க. இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ மிளகு சீரகம் வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். இப்போ ஒரு 3-4 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூடாகட்டும். சைடில் எடுத்து வச்சுட்டு பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். பருப்பே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். இப்போது தக்காளியிலேருந்து இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு தக்காளியும் இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடணும். இப்போது வறுத்து வச்சுருந்த வரமிளகா, மிளகு சீரகம் இதையெல்லாம் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடி, வேக வச்சுருக்கிற பருப்பு இது எல்லாத்தையும் இப்போ தக்காளி விழுது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துருக்கிறதே தெரியாது. புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்தை தாளித்து விட்டுடலாம். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். நான் இப்போ காஞ்ச மிளகாய் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்த வாசனை நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் பொரியும் போது. தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடணும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த ரசம் ஜுரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வாய்க்கு நல்லாயிருக்கும். சின்னதாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிச்சிட்டா நல்லா இருக்காது. நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி பரிமாறுங்க. ஜுரம் வாயெல்லாம் கசப்பாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரசம் வாய்க்கு நல்லாயிருக்கும். பருப்பு இருக்கிறதுனால கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.